को प्रभु ने बोला कि अपने जो एकलौता पुत्र है उसको मेरे लिए बलि चढ़ा करके उसने कहा था। ஒரே ஒரு பையன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிடைச்ச பையன், அவனையும் ஆண்டவர் சொன்னாரு இந்த பையனை எனக்காண்டி பலி கொடு என்று சொல்லி. तो अब्राहम उसके लिए भी तैयार था, प्रभु के सामने प्रभु से बढ़कर उसे अपने जीवन में कोई बड़ा नहीं लगा था। ஆபிரகாம் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் கிடைச்ச ஒரு பெரிய சொத்து, பெரிய ஆசீர்வாதம், பெரிய சந்தோஷம்னு சொல்லி நினைக்காம ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு அந்த பையனை இழக்க தயாராயிட்டான். क्योंकि उसको वो वचन पता था कि उसको दिया गया कि मैं तेरे संतान को इतना बढ़ोतरी करूंगा, तो वो पक्का करेगा करके उसको पता था। அவன் ஆபிரகாமுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது, ஆண்டவர் உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரம் போல உயர்த்துவேன்னு சொன்னாரு, அது கண்டிப்பாக செய்வார் என்று விசுவாசித்தான். ஆகவே அவன் அதை இழக்கிறதுக்கும் तैयार रहना। उसके बाद उसको दुगना आशीष दिया, उसको पूरा संतान का पिता बना दिया परमेश्वर ने। जब वो तैयार था अपने बेटे को भी प्रभु से नीचे रखने के लिए, प्रभु के लिए बलि देने के लिए। ஆண்டவரா இந்த குழந்தையான்னு சொல்லி பார்க்கும்போது குழந்தையை விட ஆண்டவர் தான் முக்கியம் சொல்லி ஆண்டவருக்கு என்று அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான். ஜாதிகளுக்கு அவனை தகப்பனாக்கினார். हम अय्यूब के बारे में भी देखेंगे, अय्यूब के पास सब कुछ था, सब धन और संपत्ति, बच्चे, सब कुछ था। யோபு பக்தனை குறித்து நம்ம பார்க்கிறோம். யோபு கிட்ட எல்லாமே இருக்குது, எல்லா ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே இருக்குது. तो शैतान आके बोलता है कि आप अय्यूब को अच्छा ही, अय्यूब तो आपको ही मानेगा क्योंकि पूरा आपने उसको सब संतान दिया, आपने उसको आशीष किया है, तो अय्यूब आपको अच्छा आपको आराधना करेगा ही जब आप सब उससे நம்முடைய சத்துருவாகிய சாத்தான் வந்து தேவனுடைய சமூகத்தில் போய் சொல்றான், நீர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறீர், அவனை சீமானா வச்சிருக்கிறீர், அவனை உயர்த்தி வச்சிருக்கிறீர், ஆகவே அவன் உமக்கு பிரியமான பிள்ளையா நடக்கிறான், உத்தமனா இருக்கிறான், அதெல்லாம் இல்லைன்னா அவனை தூசிப்பான்னு சொல்றான். அதெல்லாம் நீ எடுத்து பாரு, அவனை துதிக்கிறான் இல்லையான்னு பாப்போம்னு சொல்லி ஒரு சோதனை வருது. யோபு 23:10 लेके पढ़ेंगे कोई? யோபு 23:10 तो अय्यूब भी कहता है कि जब वो मुझे शिक्षा करेगा तब मैं सोना के जैसा चमकूंगा करके बोला, खुद ही बोला। நான் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி அவன் தன்னுடைய வாயினாலே அறிக்கை செய்கிறான். யோபு தன்னுடைய வாயினால பாவம் செய்யல. இந்த நெருக்கம், இந்த கடினமான சூழ்நிலை கூட நான் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி அறிக்கை செய்தான். तो जब अय्यूब ने जीता उसका बाद का जो आशीष था उसका दुगनी आशीष मिला था उसको. யோபுடைய முன்னிலைமை பார்க்கலாம், பின்னிலைமை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். हम शाद्राक मेशक आबेदनेगो को भी देखेंगे. நாம் शाद्राक मेशक आबेदनेगो பார்க்கோனா वो कहते कि हम इसको नहीं मानेंगे, जो आप स्टैचू रख रहे हैं हम उसको नहीं उसका प्रणाम नहीं करेंगे हम लोग. ஆண்டவருக்காக வைராக்கியமான பிள்ளைகளாக சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருந்தாங்க. இந்த பொற்சிலைக்கு முன்பாக நாங்கள் வணங்க முடியாது, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், அவர் எங்களை தப்புவிக்காவிட்டாலும் பரவாயில்ல. तो उन्होंने ये कहा था कि वो तो हमें छुड़ाएगा, अगर वो छुड़ाएगा नहीं भी फिर भी मैं ये इसके सामने प्रणाम नहीं करूंगा. तो उसके वो परीक्षा में उन्होंने पास किया था. ஆண்டவர் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், அவர் தப்புவிக்காவிட்டா கூட பரவாயில்ல, இந்த ஜீவன் இல்லாத இந்த ஜடத்துக்கு இந்த ஒரு பொம்மைக்கு நான் வணங்க முடியாதுன்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டேன். नेक्स्ट स्टेज में प्रभु परमेश्वर खुद उतरकर उस अग्नि में उनके साथ मंडला रहा. அந்த அக்னி பயங்கரமான சோதனையில கடவுள் இறங்கி அவனோடு கூட உலாவினார் என்று சொல்லி இருக்குது. तो ये तीन जो थे वो टेस्ट में बाइबल में पास हुए थे अपने प्रभु के. இந்த மூன்று சம்பவங்களை நம்ம பார்த்தோம். ஆபிரகாம், யோபு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, இந்த மூன்று காரியங்களை நம்ம பார்த்தோம். இந்த மூணுலயும் சோதனை வந்தது, ஆனால் ஜெயம் பெற்றார்கள். अब हम देखेंगे तीन लोग जो परीक्षा को पास नहीं कर पाए. இன்னொரு மூணு பேரை நம்ம பார்க்க போறோம். அவங்க இந்த மாதிரி பரீட்சையில ஃபெயில் ஆனவங்கள பார்க்க போறோம். மேத்யூ 19 அதிகாரம் 16 to 30. वहां पर एक बहुत अमीर लड़का आता है. இங்க ஒரு அருமையான ஒரு செல்வந்தன், ஒரு பெரிய பணக்கார ஒரு பையன், வாலிப பையன் வரான். वो अपने जो जवानी के दिन में आया परमेश्वर की. அவன் வந்த காலம் வாலிப வயதுல வந்த ஆண்டவரை தேடி வந்தான். वो परमेश्वर से पूछा मुझे नित्य राज्य मिलने के लिए मुझे क्या करना चाहिए परमेश्वर. அவன் ஆண்டவர்ட்ட வந்து கேட்டான், நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள, அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்க நான் என்ன பண்ண வேண்டும் என்று கேட்கிறான். तो उसने बोला मैं छोटे बच्चे से मैं सब आज्ञा पालन करता हूँ, मैं 10 कमांड भी पूरा पढ़ा हूँ और उसका आज्ञा पालन भी किया हूँ. அவன் ஆண்டவருடைய சமூகத்தை சொல்றான், छोटे बच्चे சின்ன வயசுல இருந்தே நான் எல்லா 10 கட்டளைகளை நான் படிச்சிட்டு வரேன். பாஸ்டர் கொடுங்க, மொபைல் கொடுங்க, இல்ல எடுப்போம். சின்ன வயசுல இருந்து நான் 10 கட்டளைகளை கீழ்ப்படிஞ்சு வரேன், எல்லா காரியத்தையும் நான் வந்து ஆண்டவருக்குள்ள நேர்த்தியா செஞ்சு வரேன். அப்போ தபி பரமேஸ்வர் कहता है कि நான் சின்ன வயசுல இருந்து இந்த ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையா பரிசுத்தமா அந்த கமெண்ட் கட்டளை எல்லாம் கரெக்டாக கடைபிடிச்சிட்டு வரேன்.
அப்படின்னு சொல்கிறது மாத்திரமல்ல, அவன் சரியான வயதில் வந்தான். ஒரு வயசான காலத்தில் வந்து தெரில நித்தியராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி சரியான நேரத்தில் வாலிப வயத்தில் ஒரு நன்மையான காரியங்களை தேடி தான். இன்றைக்கி நம்ம கூட எப்படி வந்திருக்கிறோம்? கரெக்டான நேரத்தில் இந்த வாலிப வயசில் ஆண்டவர் தேடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அந்த பையனும் கரெக்டான நேரத்தில் வந்திருக்கான். तो परमेश्वर ने कहा कि वो जानता था कि वो बहुत अमीर लड़का था, तो वो बोला था कि तू अपने सारे जो धन दौलत है सबको बांट दे और मेरे पीछे आ जा. ஆண்டவர் அவனுடைய உள்ளத்தை அறிந்தார். அவன் எல்லா கமெண்ட்ஸ் பண்ணி கரெக்டாக பண்ணுறான். ஆனால் ஆண்டவரை காட்டிலும் இந்த பணம் பொருள் செல்வத்துக்கு மேலே அவனுடைய இருதயம் இருக்கிறத கண்டு, நீ உனக்கு இருக்கிற ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் விற்று ஏழைகளுக்கு தரித்திரம் கொடுத்துரு, அப்புறம் உனக்கு நித்திய ராஜ்யம் கிடைக்கும்னு சொன்னார். लेकिन उसको ये नहीं पता था कि वो परमेश्वर के लिए अगर कुछ वो अर्पण करता था तो दुगनी या 3 गुना उसको मिलता था. அவன் வந்து இது அறியாது இருந்தான். ஆண்டவர் இதெல்லாம் இந்த உலகம் பொண்ணு இதெல்லாம் நமக்கு பல மடங்காக கொடுக்க வல்லவர் இருக்கிறத அறியாது இருந்தான். அது மேலே அவனுடைய இதயத்தை வைத்திருந்தபடினாலே प्रभु के लिए जो नष्ट होता है वो कभी क्रिस्तुवुக்காக இழந்தவர் யாரும் दरिद्रராவர். प्रभु के लिए जो खोया है पाया, दरिद्र नहीं हुआ कर वो अनजान था. इसके लिए वो अभी दुख के चेहरा से वापस चला गया था. அதனால அவன் துக்கத்தோடே போய்விட்டான் என்று போட்டிருக்கிறது. दूसरा हम देखेंगे याकूब और एसा के बारे में. இந்த நேரத்தில் ரெண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். याकूब और एसा के बारे में. याकूब और एसा सर याकूब जब बना रहा था तो एसा आया था और बोला था कि मुझे थोड़ा दे दे खाने के लिए, मुझे बहुत भूख लग रहा है. तो याकूब ने कहा था कि तू मुझे जो वो भाग है, जो पहला दुगना भाग है, वो प्रभु ने जो आशीष किया पहला लड़का के लिए, वो मुझे दे दे, சேஷ்டபுத்திர भाग, और मैं तुझे ये खाना दे दूंगा. அந்த கூழ் காய்ச்சிட்டு இருக்கிற யாக்கோபு கிட்ட ஏசா பசியோடு வந்து எனக்கு கொஞ்சம் கூழ் தானே, ரொம்ப பசியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ யாக்கோபு சொல்கிறான், எனக்கு இந்த கொஞ்சம் கூழை தந்தேனாக்கி நான் உனக்கு கூழ் தரேன், ஆனால் உனக்குள்ள சேஷ்டபுத்திர பார்த்து எனக்கு தருவியான்னு கேட்குறான். அவனுடைய வயிறு பசிக்காக அந்த வெளியேற பெற்ற அந்த தகப்பனுடைய ரெட்டிப்பான ஆசுவாத்தை அவன் என்ன பண்ணுறான், சேஷ்டபுத்திர பாகத்தை இலக்கு நான் சாகுறேன் வயிறு பசி தாங்க முடியல என்று சொல்லி அந்த மேன்மை இலக்குக்கு அவன் துணிஞ்சிட்டான். हमारी जिंदगी में भी छोटा छोटा एक खुशी के लिए, छोटे से एक कुछ साल की खुशी के लिए या कुछ महीनों की, कुछ घंटे की खुशी के लिए हम प्रभु के जो बुलावट है उसको हम भूल देते हैं, उसको हम भूल जाते हैं. तो इसके एक थोड़ा थोड़ा खुशी के लिए हम भूल जाते हैं. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரத்தில் இந்த காலத்தில் கிடைக்கிற இந்த சிற்றின்பங்களுக்காக, இந்த சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக, வெளியேறப்பட்ட தேவனுடைய மகிமை பிரசனம், அந்த தகப்பனுடைய ஆசுவாதத்தை நம்ம இழந்து விடுறதாக, அதை விற்கிறவர்களாக காணப்படுகிறோம். वैसे हमें नहीं होना चाहिए. हमें पहले जो 3 जो थे ये सभी क्या किए थे, एक खाना के लिए, एक पैसे के लिए, पैसे के बाद प्रभु को रखते, खाने के बाद प्रभु को रखा था. तो प्रभु को हमेशा पहली स्थान देना चाहिए हमें. ஆண்டவருக்கு எப்பொழுதும் நம்ம முதன்மையான இடத்தை நான் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். हम इसमें यूदास को देखते हैं. यूदास ने भी पैसे के लिए प्रभु को बता दिया कि ये यहाँ पर छुपा, यहाँ पर है करके यूदास ने पैसे के लिए बताया. यूदास जो है वो प्रभु का सेवक था, चेला था, प्रभु का साथ 3.5 साल सेवा किया था. हालेलुया. लेकिन ஒரு நாள் அவனுக்கு வந்தது அந்த 30 வெள்ளி காசா இயேசுவா அப்படின்னு யார் பெரிய ஆளாக தெரியாதான்னாக்கி அது 30 வெள்ளி காசு பெரிய ஆளாக தெரிஞ்சனால அதை அவன் பறித்து கொண்டான். ஆகவே அவனுடைய முடிவு நாண்டு கொண்டு செத்தான். तो हमने इसमें 3 जो टेस्ट में जीते उनको देखे और 3 लोग जो टेस्ट में हारे थे और जो पीछे गए थे. இப்போ நம்ம 3 பேர் இழந்து போன காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். ஒன்று யூதாஸ் காரியத்து பணமா ஏசப்பாவா அப்படின்னு பார்க்கும்போது பணம் தான் முக்கியம்னு சொல்லி அதை பற்றி கொண்டான். ஆனால் அதில் அவனுக்கு நிம்மதி இல்லை, அதை தூக்கி தூர வீசிட்டு நாண்டு கொண்டு செத்தான். இன்னொரு பக்கத்தில் வாலிப வயசில் வந்தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் பரிசுத்தமாக வாழ்ந்தான், கட்டளைகள்லாம் கைப்பற்றவனாக இருந்தான், ஒழுங்காக சர்ச்சைக்கு போகிறவனா, எல்லா நீதி நியாயங்களும் செய்கிறவனாக இருந்தான். ஆனால் அவனுடைய இருதயம் கர்த்தர் மேலே இல்லை, அவன் இந்த உலக ப்ராப்பர்ட்டி மேலே வச்சுருந்தான். ஆகவே அதை இழக்க அவன் ரெடியாக இல்லை. அதை இழக்காதனால அவன் துக்கத்தோட போகிறான்னு சொன்னால் ரிட்டன் வரக்கூட வாய்ப்பு இருக்கும். போய் விட்டான் என்று வசனம் சொல்லிடுறான். மூன்றாவது ஒருத்தனை பார்த்தோம், யாரு? கூலா இல்ல அந்த சேஷ்டபுத்திர பகவான் பார்க்கும்போது இந்த வெளியேறப்பட்ட அந்த மேன்மையான ஆசுவாதம் இழந்து இந்த கூழுக்காக, அற்ப கூழுக்காக, ஒரு கொஞ்ச நேரம் 2 மணி நேரம் பசி ஆட்டுகிற அந்த கூழுக்காக அவனுடைய வாழ்க்கையில பெரிய மேன்மையை இழந்து அவனுடைய சந்ததியே இல்லாமல் அற்று போயிட்டு. अभी हम 3 दिन को देखेंगे जो टेस्ट में फेल हुए थे, जो गलती किए थे, फिर भी प्रभु के पास वापस आए थे. இப்போ நம்ம ஒரு 3 பேரை பார்க்க போறோம். இழந்து போனாங்க, ஆனா மறுபடியும் தன்னை புதுப்பித்துக் கொண்டாங்க. पहले हम देखेंगे कि सैमसंग. முதலாவது பார்க்குறோம் सिमसोन. सैमसंग ने दिलेला के पास वो लस्ट में गिरा था कि प्रभु को अभिषेक को उसने मान्य नहीं दिया था और उसने अपने खुद की अभिलाषा में गिरा था वो, और वो शक्ति भी उसने गया था. சிம்சோன் தேவனால் அழைக்கப்பட்டவன், நஸ்ரே வரதம் பட்டவன், நியாயாதிபதிகளில் ஒரு பெரிய ஆள், வல்லமை உள்ளவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனால் அவன்
தன்னுடைய ஆசீர்வாதத்தையும் அந்த அபிஷேகத்தையும் மறந்தவனாக ஒரு தெளிலாளுங்கிற ஒரு விபச்சார ஸ்திரியுடைய மடியில் போய் படுத்து கிடக்கிறான். அவனுடைய ஆசீர்வாதத்தை அவனை முட்டடிக்கப்பட்டு அவன் கடைசியில் மாவரைக்கிற ஒரு சூழ்நிலை, கண்கள் புடுக்கப்பட்டவனாக எல்லாவற்றையும் மேன்மையெல்லாம் இழந்து कट्टापटवना காணப்படுறான். आखिरी में उसने प्रभु से बोला एक क्षण मुझे क्षमा करो प्रभु करके. वो अभी भी राइचियस मैन के लिस्ट में आ जाता है कि एक क्षण उसने जो माफ़ी मांगा था उसने वापस वो प्रभु से माफ़ी मांग के वापस उसने उसका कनेक्शन बरोबर किया था. அந்த இழந்து போன சூழலில் எல்லாவற்றையும் இழந்ததுல அவன் இழப்புல அப்படியே மடியல கடைசி நேரத்தில் ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் எனக்கு மன்னிங்க, இந்த ஒரு விஷயம் நினைத்தரலும்னு சொல்லி அவனுடைய எல்லா குறைகளுக்கு நிமித்தம் அவன் என்ன பண்ணான், தன்னை ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி ஆண்டவரே ஒரு விஷயம் சொல்லி सैमसंग ने गलती किया था, चक्की पीसा था, फिर एक क्षण के लिए माफ़ी मांगा था और वो प्रभु के राइचियस लिस्ट में वो आ गया, नीतिमान के लिस्ट में आ गया था. அல்லேலூயா. அந்த சிம்சோன் எல்லாவற்றையும் இழந்து முட்டடிக்கப்பட்டு கண் குருடாக்கப்பட்ட சூழ்நிலையில் எல்லாம் இழந்து தன்னுடைய மேன்மை அந்த பலத்தெல்லாம் இழந்து போய் நிற்கும்போது ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் என்னை நினைத்தரலுன்னு சொல்லி மனம் கசந்து ஆண்டவருடைய சமூகத்தில் கூப்பிடுறான். ஆண்டவர் மறுபடியும் அவனை நிரப்புறாரு. அவன் எதிரியெல்லாம் அடித்து நொறுக்கிடுறான். அவன் பரிசுத்தவானாய் நீதிமானுடைய பட்டியலில் சேர்ந்துடுறான். दाऊद के बारे में हम देखेंगे कि दाऊद ने भी गलती किया था और जब ये प्रॉफिट ने आके बताया था, भविष्यवक्ता ने आके बताया था तूने ऐसी गलती किया, ये लस्ट में अभिलाषा में तूने गिरा करके, वो तुरंत पूरा देश को लिखता है कि मैंने पाप किया, मुझे हिसोप से धो करके वो तुरंत अर्पण किया तो मेरे हृदय के चाहने वाला करके प्रभु ने उसको ये दिया, पद दिया और दाऊद के इसमें ही उसने पैदा भी हुआ था. हालेलुया. தாவீது ஒரு ஆடு மேய்க்கிறவனா காணப்பட்டான், தேவனை தேடுறவனா காணப்பட்டான், துதிக்கிறவனா காணப்பட்டான். அவனை ஆண்டவர் உயர்த்தி ராஜாவாக்கினார். ராஜாவாகும் போது அவன் ஒரு அடுத்தவனுடைய மனைவியை அவன் பிரவேசிக்கிறவனா காணப்பட்டான். ஆகவே தேவனுடைய பார்வைக்கு அது பொல்லாப்பா இருந்தது. தேவனுடைய ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசி நாத்தான்வேல் மூலமாக ஆண்டவர் தாவீது ராஜாவை எச்சரித்த பொழுது அவன் உடனே வெட்கப்படலை. சங்கீதம் 51 சொல்லப்பட்டது போல அவன் தன்னை நறுங்குண்ட இருதயத்தை ஆண்டவரை புறக்கணிக்க மாட்டேங்கன்னு சொல்லி அவன் நொறுங்கி ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்டான். ஆண்டவர் அவனை மன்னித்தார், அவனை இருதயத்துக்கு ஏற்றவனாக மாற்றினார். அவனுடைய முடிவு தேவனுக்கு பிரியமா இருந்தது. पतरस को हम देखते हैं कि पतरस भले ही प्रभु से प्रेम करता है, वो कितना बार भी प्रभु को नाकारा, फिर भी प्रभु के पीछे पीछे घूम के जाता था क्योंकि वो प्रेम करता था. फिर भी उसने नाकारा, उसको बोलने उतना धैर्य नहीं था. तो उसने भले ही टेस्ट में फेल हुआ था, उसके परीक्षा में फेल हुआ था, पर वापस उसको जब पवित्र आत्मा मिला था तो वो बोला कि मुझे क्रूस में उल्टा मारो तो भी चलेगा, मैं प्रभु के लिए खड़ा रहूंगा. பேதுரு நம்ம பார்க்குறோம். பேதுரு தேவனுடைய ஊழியக்காரன், அவருடைய சீடர்கள் ஒருவனாக காணப்பட்டான், தேவனோடு கூட நடந்தவனாக காணப்பட்டான். ஆனாலும் ஒரு பிரச்சனை நெருக்க வரும்பொழுது தேவனை விட்டு ஓடி போய் சபிக்கிறவனாகவும் தூசிக்கிறவனாக காணப்பட்டான், மறுதளிக்கிறவனாக காணப்பட்டான், தேவனுடைய சமூகத்தோடு விலகி ஓடுவனாக காணப்பட்டான். ஆனாலும் தேவனுடைய அன்பினாலே மனதுருக்கத்தோடு ஆண்டவர் நோக்கி பார்த்து ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொண்டான். அந்த அப்போ 2ஆம் அதிகாரத்தில் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். அந்த வல்லமை பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் அவன் எப்படி இருந்தான், தேவனுக்காக சிலுவையில் பாடுபடவும் ரத்த சாட்சியை மறிக்க ஆயத்தமானா. அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது என்னை நேருக்கு நேராக ஏசப்பா போல என்னை சிலுவையில் அடிக்காங்க, நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, தலைகளை வச்சு அடிக்கன்னு சொல்லி अவ்வளோ வைராக்கியம் பாராட்டினா காணப்பட்டான். इस तीनों में हम देखेंगे कि हमें अभिषेक की जो हमें कॉलिंग है, हमें बुलावट है, जैसे सैमसंग की बुलावट, उसको हम कभी लाइटली नहीं लेना चाहिए, हमें कभी नीचा नहीं समझना चाहिए. वो कॉलिंग को हमें रिस्पेक्ट करना चाहिए. और जब भी एक भविष्यवक्ता हमें कुछ बोले तो हमें अगर गलती हो तो तुरंत हमें अर्पण करना चाहिए. और तीसरा, हमें पवित्र आत्मा अब हमें डर लगता है, प्रेम तो अंदर रहता है, प्यार तो अंदर रहता है, पर बाहर दिखाने के लिए डर होता है. तो हमें होली स्पिरिट की ज़रूरत पड़ती है उसमें, जैसे पतरस को मिला था. जैसे कि சாம்சங் எப்படி ஒரு அவனோட அழைப்பை அவன் மறந்துட்டான். அவன் அழைப்பு மறந்த உடனே அவனுக்கு அப்படி நிலமா ஆச்சு. திரும்ப அந்த அழைப்பை பெற்றுக்கொள்ளும் போது ஸோ நம்ம அழைப்பை என்றைக்குமே கீழே, நம்ம அழைப்பை என்றைக்குமே அற்பமாக எண்ணக்கூடாது, உதாசீனம் பண்ணக்கூடாது. நம்ம ஏசாவை போல நம்ம அழைப்பை சேர்த்துட்டு பார்த்து உதாசீனம் படுத்தக்கூடாது. தாவீது தப்பு பண்ணியிருந்தாலும் தீர்க்கதரிசின்னு சொல்லும்போது அந்த நிமிஷமே அவன் மனம் திரும்பி, தப்பு இருந்தால் டக்குன்னு அவன் மனம் திரும்பி ஃபுல் நாட்டுக்கு எழுதுறான். ஸோ அந்த ஒரு மனசு வேணும். அப்போ இருதயத்துக்கு ஏற்றவனா நம்ம ஆண்டருக்கு ஆக முடியும். அதே போல் பேதுருக்கு அன்பு உண்டு இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் ஒரு பயம் இருந்துச்சு, அந்த பயத்தில் தான் அவன் அதனால அப்படி தூசிச்சான். ஸோ அந்த ஹோலி ஸ்பிரிட், இந்த பவித்ர ஆத்மா பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவன் சாட்சியாக நிற்க, தலைகளை தொங்க போட்டு கூட நீங்கள் அடிங்க, நான் ஆண்டருக்காண்டி நிற்பேன்னு சொல்கிறான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒருவேளை நம்ம ஃபஸ்ட்டு உள்ளவங்க மாதிரி நம்ம அழைப்பு இருக்குது, நம்மளுக்கு காலிங் இருக்குது. ஸோ அதை நம்ம காத்துக்கொள்ளணும். நம்மளுக்கு ஒரு வேளை நிறைய பிரச்சனை வரும், ஒரு வேளை टेस्ट वरों, हमें बहुत सारा शोधना आएगा, टेस्ट आ सकता है हमारे बुलावट में, तो हम उसमें टिके रहना चाहिए. अगर दूसरी बात में रहेंगे, अगर दूसरा इसमें हम आते गलती किए पीछे आ गए, फिर भी हमें क्या करना चाहिए, एक बार गलती हो गया पर तुरंत हमें क्या करना चाहिए, पवित्र आत्मा के लिए प्रार्थना करना चाहिए. प्रॉफिट अगर कुछ हमें भविष्यवक्ता बोले या पास्टर कुछ बोले तो हमें समझ लेना चाहिए. और जो हमें बुलावट है उसका नीचा उसको और
उसको कम नहीं मानना चाहिए, हमें बुलावट की आदर करना। आज जो मिलने वाला सिट्रिन बैग इंद्र की सिट्रिन नाले की कड़ी के पूरा पेरेंट बता करूँ, मतलब आज की जो मिलने वाले छोटे छोटे खुशियाँ कल आने वाली बड़ी बहुत बड़ी खुशी को वो नाश कर देगा। आज की छोटी छोटी लेंगे। 1 Peter 1:6-7 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6-7. துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொருள் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கும் அதிக வெளியேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிழ்ச்சியும் உண்டாக காணப்படும்.